வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஹையர் செகண்டரி மினிமம் லேர்னிங் மெட்டீரியல் ஏற்கனவே 5 மார்க்கு 2 பார்ட்டாக வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் 3 மார்க்கு ஸ்டடி ஸ்கில்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இது 3 மார்க் 7 3 மார்க்கு எப்படி அட்டன் பண்ணுறது, ஸோ அப்படிதான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே 7 3 மார்க்கும் 7 5 மார்க்கும் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போயம் ERC 31லேருந்து 33 3 கொஷின் கொடுத்து 2 எழுதணும். ஸோ போயம் ஃபஸ்ட்டு போயம் த கேஸ்டில் போயட் எட்வின் மொயிர், செகண்ட் போயம் த கேஷோரனா ட்ரீ போயட் டோரு டத், தேர்ட் போயம் ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ் போயட் நேம் வில்லியம் ஷேக்ஸ்பியர், ஃபோர்த் போயம் யுலைசஸ் ஆல்ஃப்ரட் டென்னிசன், fifth poem a father to his son Carl August Sandburg, sixth poem incident of the French camp Robert Browning. ஸோ இந்த போயட்ல வந்து நமக்கு 31 to 33 அப்படிங்கும்போது போயட் நேமும் போயம் நேமும் ரெண்டையும் எழுதும்போது 2 மார்க் வந்து கன்ஃபார்ம். 3 மார்க்குக்கு 2 மார்க் ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ நீங்கள் ஓவராலாக ஒரு பேப்பரில் வந்து இந்த போயம் பேரையும் போயட் பேரையும் எழுதிக்கணும். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த போயத்தை ரீட் பண்ணி இண்டிவிஜுவலாக இவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க அதே கீவேர்ட்ஸ் நீங்கள் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு எது கீவேர்ட்னு தோணுதோ இன்ட்யூஷனுக்கு அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த கீவேர்ட்ஸ்லாம் வந்தால் இந்த போயம். ஸோ சேம் கீவேர்ட்ஸ் 2-3 போயத்துக்கு வர மாதிரி வச்சுக்காதீங்க. ஸோ போயமோட மீனிங்கு, போயமோட முக்கியமான தீம்னு சொல்கிற மைய கருத்து, அதுக்கப்புறம் அதிகமாக யூஸ் ஆகிற வார்த்தைகள் எதை ரிலேட் பண்ணி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ்டில் அப்படிங்கும்போது கேட்டு, கேஸ்டில், ஸ்ட்ராங், வால், விக்கெட், கேட் இந்த மாதிரி வருது அப்படின்னா கேஷோரனா ட்ரீன்னு எடுத்துக்கும் போது பைத்தன், ஸ்ட்ராங், பேச்சஸ், அப்புறம் கிரிம்சன் கிளஸ்டர்ஸ் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வரும். ஸோ ஆல் த வேர்ட்ஸ் ஸ்டேஜ்னு எடுத்துக்கும் போது வில்லியம் ஷேக்ஸ்பியரோட போயம் வரும்போது எபிடாப், வார்ம்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் வரும். அடுத்து யுலைசஸ் எடுத்துக்கும் போது அது லாங் போயம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தா தான் புரிஞ்சுக்க முடியும். ஃபாதர் டு ஹிஸ் சன் வந்து கார்ல் ஆகஸ்ட் சாண்ட்பர்க், அவரோடது வந்து ரொம்ப ஈஸியான வேல தான், சிம்பிள் வேல தான் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இன்சிடென்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் கேம்ப்னா வார், பேட்டில் இது ரிலேட்டடா. அடுத்து சோல்ஜர், ஸோ சோல்ஜர்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்டில்லையும் வரும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 34 to 36 அப்படிங்கிறது ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ். ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ப்ரோஸ். அப்போ நீங்கள் அட்லீஸ்ட் வந்து 5 to நான் சொல்லியிருக்கிறது படி பார்த்தோம்னா 9 பேராகிராஃப் நம்ம படிச்சிருப்போம். அந்த 9 பேராகிராஃப்ல மேக்சிமம் எழுதுற மாதிரி பாருங்க. ஸோ 9 பேராகிராஃப்ல உங்களுக்கு 2 பேராகிராஃப் வந்து பேராகிராஃப்க்கு வந்துடும், அது இல்லாததை மேக்சிமம் கேட்பாங்க. அப்படிங்கிற போது நீங்கள் 9 பேராகிராஃப் படிச்சிருந்தாதான் அந்த 2 வந்து 5 மார்க்குக்கு எழுதிடலாம். அதுக்கப்புறம் இருக்கிற மீதி 7 பேராகிராஃப்லேருந்து 5 மார்க் வந்து வந்திருக்கும், சாரி 3 மார்க் வந்திருக்கும். ஸோ வந்து ஒரு 9 பேராகிராஃப் எப்படி சொல்லியிருப்பேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 into 3 9 பேராகிராஃப் ப்ளஸ் 5th யூனிட்டோட பேராகிராஃப் படிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த பேசிஸில் நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலே 34 35 36 அந்த 3 கொஷின்ல 2 தான் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 31லேருந்து 36 வரைக்கும் 2 4 மார்க் கண்டிப்பாக, அதாவது 4 கொஸ்டின் அட்டன் பண்ணிட முடியும். அந்த 4 கொஸ்டின்லேருந்து மினிமம் 2 மார்க் வர மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். ஸோ 3 மார்க்கா எனக்கு தெரியாது நான் அட்டன் பண்ணல அப்படின்ற பாயிண்ட் தவிர்த்துக்கலாம். ஸோ இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா 37 கொஸ்டின் வந்து இமெயில் ரைட்டிங். ஸோ ஒரு பாக்ஸ் போட்டு 2@gmail.com cc@gmail.com சப்ஜெக்ட் கீழே என்ன சப்ஜெக்டுக்கு எழுதணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இதிலே கொடுத்துருப்பாங்க கொஸ்டின் பேப்பர்லேயே. அதை சப்ஜெக்டாக போட்டுட்டு டியர் ஃப்ரெண்டாக இருந்தால் டியர்னு போட்டு ஒரு ஃபார்மல் ரைட்டிங் இன்ஃபார்மல் ரைட்டிங் மேக்ஸிமம் சேமாக வரும். அடுத்து நோட்டீஸ் ரைட்டிங்கில் நோட்டீஸ்னு போட்டு ஒரு பாக்ஸ் போட்டுட்டு ஈவெண்ட் நேம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா அவேர்னஸ் கேம்ப்பு GBHS ஸ்கூல் பேர், அதுக்கப்புறம் டேட்டு, டைமு, மேக்ஸிமம் வெல்கம்ஸ் யூ ஆல், அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த லெட்டர் வந்து உங்களுக்கு புக்லேயே கொடுத்துருப்பாங்க, அதாவது கொஸ்டின் பேப்பர்லேயே கொடுத்துருப்பாங்க. ரைட் அ லெட்டர் ஃபார் ரைட் எ நோட்டீஸ் டு வெல்கம் ஃபார் அ லிட்ரரி கிளப், இனாகிரேஷன் ஆஃப் லிட்ரரி கிளப், இல்லைன்னா கொரோனா அவேர்னஸ் ப்ரோக்ராம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி பாடி ஆஃப் த நோட்டீஸை மேக் பண்ணுங்க. சிமிலர் இமெயில் ரைட்டிங்காக இருக்கட்டும், நோட்டீஸ் ரைட்டிங் சிமிலர் டு லெட்டர் ரைட்டிங். நம்ம என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எழுதணும். ஸோ பார்த்தீங்கன்னா கேப்ஷன்ஸ் எழுதலாம்.
ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங்லையும் இப்போ ஃபார் எவர் சேவ் வாட்டர் சேவ் பிளானட் அப்படின்னு எழுதலாம். ஸ்டே சேஃப், ஃப்ரீக்வெண்ட்லி ஹேண்ட் வாஷ், சோஷியல் டிஸ்டன்சிங், இதெல்லாம் கொரோனா அவேர்னஸ்க்கு எழுதலாம். ஸோ இந்த மாதிரி நோட்டீஸ் ரைட்டிங் வந்து நம்ம இப்படி தான் ஃபார்மேட்டு. ஈவெண்ட் நேம், என்ன ப்ரோக்ராமு, எங்கே நடக்குது, என்ன டேட்டு, என்ன டைமில் நடக்குது, வெல்கம்ஸ் யூ ஆல். ஏன்னா நம்ம நோட்டீஸ் எதுக்காக கொடுக்குறோம், அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக. ஸோ வெல்கம்ஸ் யூ ஆல். அடுத்து அவங்களுக்கு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் இனாக்ரேஷன் ஆஃப் லிட்டரரி கிளப் அப்படின்னு கூப்பிட்டீங்க அப்படின்னா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஸ்கூல் பீப்புள் லீடர் ஆஃப் த ஸ்கூலாக இருக்கலாம். இதெல்லாம் நம்ம கொடுக்கணும். அப்போ அதுக்கு தான் இங்கே எக்ஸ்எக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன நீங்கள் யாராக இருந்து எழுதணும் அப்படிங்கிறதையும் கிளாஸில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதே மாதிரி தான் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு இமெயில் ரைட்டிங்கும் அப்படி தான், நோட்டீஸ் ரைட்டிங் ரெண்டுமே சிமிலர் டு லெட்டர் ரைட்டிங், பட் ஃப்ரம் டு போட வேண்டியது கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து அந்த கன்ஃபியூஷனுக்கு நோட்டீஸ், லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங் அண்ட் இமெயில் ரைட்டிங்கை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட் 37 to 40th கொஸ்டின் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டடி ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வெர்பல் ப்ரிப்பரேஷன். இது ஜூம்ல பார்த்தீங்கன்னா டேபிளோ, பை சார்ட்டோ, பார் கிராஃபோ, லைன் கிராஃபோ, லீனியர் கிராஃபோ, ஏதோ ஒரு கிராஃப் கொடுத்து இல்லை டேபிள் கொடுத்து அதுலேருந்து கொஸ்டினை வந்து கேட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அதுலேருந்து 3 சென்டென்ஸ் எழுத சொல்லியிருப்பாங்க. இப்போ கொஸ்டின் கேட்டிருக்க போது அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம டேட்டா பார்த்தாலே தெரியும். ப்ளஸ் அந்த ஆன்சரோட அந்த கொஸ்டின்ல இருக்கிற சென்டென்ஸையும் ஃபார்ம் பண்ணி எழுதணும். தனியாக உங்களுக்கு சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா தி கிவன் டேட்டா இஸ் அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த டேபிளுக்கு மேலேயோ இந்த கிராஃபிக் மேலேயோ ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ தி கிவன் டேட்டா இஸ் அபவுட்னு போட்டு அந்த ஹெட்டிங் அப்படியே எடுத்து எழுதிட்டீங்கனாலே போதும். ஸோ மேக்ஸிமம் ஹையஸ்ட், லார்ஜஸ்ட், பிக்கஸ்ட். அப்போ ஹையஸ்ட் ஒன்று இருக்கும். 2 இப்போ நான் வெர்பல் ரெப்ரசன்டேஷன் எடுத்துக்கிட்டீங்கனாலே சார்ட் தான். சார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே கம்பேர் த வேல்யூஸ் தான். அப்போ ஹையஸ்ட் ஒன்று இருக்கும், லோயஸ்ட் ஒன்று இருக்கும். அதோட வேல்யூஸ் எடுத்து இதில் எழுதிட்டீங்கனாலே ஸோ மேக்ஸிமம் ஸ்கோர் ஃபார் this match தோனி, மினிமம் ஸ்கோர் ஃபார் திஸ் மேட்ச் கிளாட்வெல் அப்படின்னு எழுதுறோம் அப்படின்னாலே இது ஃபில் ஆயிடும். அப்போ எது கிவன் டேட்டா இஸ் அப்படின்னா மேலே தலைப்பு கொடுத்துருப்பாங்க, த ஸ்கோர் கார்டு ஆஃப் த ஓடிஐ மேட்ச் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதை எடுத்து எழுதணும். ஸோ இதுதான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கறது வந்து 37 to 40th இது வந்து ஸ்டடி ஸ்கில்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுல வந்து மாடல்ஸ் இருக்கு. ஸ்டார்டிங்கே கூட கேட்கலாம், 3 மட்டும் கொடுத்து கேட்கலாம், இல்லை வந்து சார்ட் கொடுத்து எழுத சொல்லலாம், இல்லை பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் காம்ப்ரிஹென்ஷனுக்கு ஒரு பிக்சர் கொடுத்து இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னு எழுத சொல்லலாம். ஸோ இது வந்து உங்களோட ஸ்டடி ஸ்கில்ஸ். மேக்சிமம் உங்களோட எவ்வளோ தூரம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, அதுக்கு ஆன்சர் பண்ண எவ்வளோ தூரம் தெரியுது. அதனால தான் இந்த ரெசிபி மேக்கிங், கிராஃப்ட், அதாவது டிஸ்கிரைப் ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செய்ய தெரியும், அதை சொல்ல தெரியுதா, நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜில் அதை வந்து டிஸ்கிரைப் பண்ண தெரியுதா அப்படிங்கிறதுக்கான கொஸ்டின் தான் இது. ஸோ ஸ்டடி ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் எந்த கொஸ்டினுமே எனக்கு தெரியாது, எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னு விட்டுட்டு போகிறவங்களுக்காக தான் இந்த இது கொடுத்துருக்கோம். ஸோ ப்ராசஸ் மேக்கிங் எப்படி ஈஸியாக எழுதலாம், டேக் எதெல்லாம் தேவை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டீ போடணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை, மில்க், டீ பவுடர் அண்ட் சுகர் அண்ட் ஃபில்டர். ஸோ இதை எடுத்துக்கோங்க. டேக் ஜூஸ்னா லெமன், சுகர் அண்ட் வாட்டர் அண்ட் ஐஸ் கியூப்ஸ். இது டேக் நீடட் திங்ஸ். கட், பாயில், ஸ்குவீஸ், ஆட், ஸ்டிர். அப்போ கட் பண்ணுமா, பாயில் பண்ணுமா, அப்போ மில்கை பாயில் பண்ணும். இல்லை கட் பண்ணணும்னா வெஜிடபிள் சாலட்னா, ஸ்குவீஸ்னா புளிஞ்சு விடுறது, ஆட்னா சேர்க்கறது, ஸ்டிர்னா கலக்கிறது. ஸோ ஃபில்டர் அப்புறம் வடிகட்டுறது, அதுக்கப்புறம் கிரைண்ட் அப்படின்னா அரைக்கிறது. இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சுன்னா இந்த டிஷ் இஸ் ரெடி அப்படிங்கிறது ஒரு பாயிண்டா நீங்க எழுதலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா wrapped gift wrap பண்ணு. டேக் அ கிஃப்ட் இன் டேக், அதே தான் டேக், place it in a box and cut it, fold it. அப்போ கிஃப்ட் பேப்பர் மேலே பிளேஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி மடிச்சு விட்டுருங்க. இதுதான் wrap gift. இப்போ ப்ரிகாஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கொரோனாவோட ப்ரிகாஷன்னா வியர் மாஸ்க், சோஷியல் டிஸ்டன்சிங், ஹேண்ட் வாஷிங், ஃப்ரீக்வெண்ட் ஹேர் வாஷ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஸ்டார்ம் இல்லாட்டி ஃப்ளட். இது வந்து என்னது, டிசாஸ்டர்னு கேட்பாங்க. உங்களுக்கு டிசாஸ்டர்னு ஆஹா எதுவுமே புரியலையே அப்படின்னு நினைக்காதீங்க. ஸ்டார்ம் புயல், வெள்ளம், இதெல்லாம் தான் டிசாஸ்டர். அப்போ ஸ்டே சேஃப், பாதுகாப்பான இடத்துல இருங்க, நியூஸை பாருங்க, பிளேஸ் டாக்குமெண்ட்ஸ், உங்களோட முக்கியமான சர்டிஃபிகேட்ஸ்லாம் சேஃபாக வச்சுக்கோங்க. இன்னும் நீங்கள் எழுதலாம், 3 பாயிண்ட்டு கம்பல்சரி, இன்னும் நான் நிறைய எழுதலாம். ஸோ எலக்ட்ரிசிட்டியை சேஃபாக வைக்கிறது, சேஃப், வாட்ச் யுவர் சரௌண்டிங்ஸ்,
வாட்ச் நியூஸ் அக்கார்டிங்லி, இந்த மாதிரியானதெல்லாம். ஹெட்லைன்ஸுங்கிற போது ஆட், பிளேஸ், டேட், டைம் அண்ட் பிளேஸ், எக்ஸ்பேண்டட். ஸோ முக்கியமாக இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, இது எல்லாமே மினிமம். இது மினிமமாக இது எழுதுனீங்கன்னா 3க்கு 2 கிடைக்கும். ஒன்றுமே எழுதாமல் விடுறவங்களுக்கான பாயிண்ட் தான் இது. ஏன்னா நிறைய பேரை பார்த்துருக்கோம் அப்படின்னா, இங்கிலீஷ்ல அந்த பேராகிராஃப் எழுதுவாங்க, அந்த காம்ப்ரிஹென்ஷன் எழுதுவாங்க, ஒரு 20க்கு மேலே மார்க் அந்த 25க்கே வர்றதுக்கு, அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாத பசங்களுக்கு இதையாவது எழுதுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டைலாக் ரைட்டிங். டைலாக் அப்படிங்கிறது வந்து 5 மார்க்லேயும் சில டைம் கேட்டிருக்காங்க. அப்போ 5 இன்ஸ்டன்ஸ், அதாவது person 1 person 2 2 பேரும் பேசின கொஸ்டினும் ஆன்சரும் சேர்த்து 1 எடுத்துக்கிட்டு 5 இன்ஸ்டன்ட் அது மாதிரி எழுதணும். 3 மார்க்காக இருந்தால் 3 இன்ஸ்டன்ஸ் எழுதணும். ஸோ இப்போ person 1 ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கிரீட்டிங் தான், ஹாய் குட் மார்னிங் சொல்லலாம். இல்லை பெரிய ஆஃபீஸராக இருந்தால் குட் மார்னிங் சார்னு சொல்லலாம். ஸோ அவங்க ரிப்ளை பண்ணுறது, அடுத்த கொஸ்டின் அதோட சேர்த்து கேட்கலாம். அதுக்கப்புறம் அது மாதிரி 3 இன்ஸ்டன்ட் லெட்டர் ரைட்டிங் பேஸ்லேயே தான். என்ன கஸ்டமர் சர்வீஸ்னா சர்வெண்ட்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், மேனேஜர் சேல்ஸ்மேனா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஸ்டூடெண்ட் டீச்சர்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எழுதிட்டு தேங்க்யூ சொல்லிட்டீங்க, கிளாட் டு மீட் யூ, தேங்க்யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ராவர்ப் அப்படின்னு எடுத்துக்கும் போது ரீட் ஆர் ரிமெம்பர் ப்ராவர்ப்ஸ், ப்ராவர்ப்ஸை படிக்கணும். அப்படி சூஸ்லாம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூசபிளாக தான் இருக்கும், நல்லா கவனிச்சு எழுதி பாருங்க. ஸோ அடுத்து ஜம்பிள்டு வேர்ட்ஸ்னா மேக்ஸிமம் சப்ஜெக்டும் வேர்பும் ஃபர்ஸ்ட் வந்துடுற மாதிரி இருக்கணும். நேமு, ஆக்ஷன் வேர்டு, நேம் வேர்டு, ஆக்ஷன் வேர்டு, சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட்னா ஏதாவது ஒரு பொருள், இதெல்லாம் வந்துடணும். காம்ப்ளிமெண்ட் அந்த பொருளோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வர மாதிரி இருக்கணும், ஃபர்ஸ்ட்ல வந்துடணும். ஸோ இது வந்து டைலாக் ரைட்டிங் அப்படிங்கிற கொஷினுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங்கும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எரர் ஸ்பாட்டிங்கும் கேட்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வேற என்ன கொஸ்டின்ஸ் வரலாம், ஜம்பிள்டு சென்டென்ஸ் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கோம், சென்டென்ஸும் வரலாம். ஸோ ஒரு 3 கொஸ்டினுக்கு 3 லைன்ஸை கொடுத்து ஃபர்ஸ்ட் எது நடக்கும் அடுத்து எது நடக்கும் அப்படிங்கிறதும் வரலாம். ஸோ ஜம்பிள்டு சென்டென்ஸு. அதுக்கப்புறம் வேற என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நோட்டீஸ் மேக்கிங், நோட் ரைட்டிங். இப்போ 3 பேராகிராஃப் எழுத சொல்றதுக்கு பதிலாக 3 பாயிண்ட்ஸ் ஏதாவது ஒரு தலைப்பை கொடுத்து எழுத சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் எதையுமே விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக இது பேசிக் பாயிண்ட்ஸ். திரும்ப திரும்ப சொல்கிறேன், இதுதான் ஃபைனல், இது மட்டும் எழுதுனா போதும் நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன். த மினிமம் லேர்னிங் மெட்டீரியல்ன்றது தான் நான் ஹெட்டிங்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங். எதுவுமே எழுதாமல் இருக்கிறதுக்கு சம்திங் ஏதாவது ஒன்று எழுதி வைங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூசபிளாக தான் இருக்குது. எரர் ஸ்பாட்டிங் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். இஃப் யூ லைக்